தமிழகம் வளர்ச்சியில் பின்னோக்கி இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் EV.K.S. இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் 3வது கொங்கு மண்டல மாநாடு திருப்பூர் பல்லடம் சாலையில் நடைபெற்று வருகிறது. மாநாட்டில் 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய EV.K.S. இளங்கோவன் தமிழகத்தில் மதுவினால் 20 லட்சம் விதவைகள் உள்ளதாக கூறியுள்ளார். வளர்ச்சியில் தமிழகம் பின்னோக்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவன் கைது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ள அவர் கருத்துரிமை, பேச்சுரிமை மற்றும் சுதந்திரம் என்ன ஆனது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் மத்தியில் ஆளும் மோடி அரசு 5 வருடங்களுக்கு நிலைக்காது என்றும் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என்றும் கூறியுள்ளார். எடுத்துச் சொன்னார் அவர்கள் மீது சட்டம் பாய்கின்றது. கோவா